ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பிரெட் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 8 பிரெட் எடுத்திருக்கேன். பாருங்கள், அதை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணியில் முக்கி எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா புழிஞ்சு விட்டு உதுத்து விட்டுறணும். இந்த மாதிரி நான் வச்சுருக்க எல்லா பிரெட்டையுமே இந்த மாதிரி தண்ணியில் முக்கி எடுத்து உதுத்துருங்க. கடலை மாவே தேவையில்லை நமக்கு. நம்ம இந்த ப்ரெட்டை வச்சு சூப்பராக ஒரு பக்கோடா போட்டு சாப்பிட்லாம். நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்திருக்கேன். நல்லா பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு. தோல் நல்லா சீவிட்டு நல்லா இங்கே பாருங்கள், சீவு வச்சு சீவிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை நல்லா அதுக்குள்ளே போட்டு நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா அலசி பாருங்க, புழிஞ்சு எடுத்தாச்சு. இதை ஒரு ப்ரெட்டோடு சேர்த்து இதையும் சேர்த்துடலாம். ஒரு சின்ன சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். அதே இது கூட நல்லா பொடி பொடியாக நறுக்கி ப்ரெட்டு கூட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதே இது கூட நல்லா நறுக்கிடணும் சின்ன சின்ன சைஸில். கொஞ்சமாக கொத்தமல்லி அதே இது கூட கட் பண்ணி போட்டு ப்ரெட்டு கூட ஆட் பண்ணிடலாம். இது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்குவோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு இது கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மைதா மாவு, 1 ஸ்பூன் சால்ட்டு. நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற தேவையில்ல. இதுவே நல்லா நம்ம பிசைஞ்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அடுப்பத்தை வச்சு கடாயில் வச்சுக்கலாம். பாருங்க, தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். நம்ம எல்லாம் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அது சின்ன சின்ன பால் சைஸில் அப்படியே உருட்டி ஆயிலில் போட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டு வெந்தோன்னு எடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா முறுமுறுன்னு இருக்கும். சின்ன சின்ன பாலாக உருட்டி எல்லாத்தையும் நம்ம வச்சுருக்கிறதெல்லாம் உருட்டி போட்டு 2 சைடு திருப்பி போட்டு நல்லா எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கும். நம்ம ப்ரெட்டில் செய்கிறதுனால அந்த ஸ்வீட்னஸ் இருக்கிறனால நல்லாயிருக்கும் பக்கோடா. நான் பாருங்கள், இதுக்கு டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன். இதை தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள்.